ஓகே, லூக் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. லூக் சாப்டர் 5 verse from 1 to 11. லூக் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். கன்னடா பைபிள்ல வாசிங்க. ஆமென். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க. Amen. But if you say, எல்லாம் சேர்ந்து 5ஆம் வசனம் வாசிச்சிடலாம். Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. ஆமென். இந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே அதிக முறை நம்ம தியானிச்சு கேள்விப்பட்ட ஒரு அற்புதம். இதுல இன்னைக்கு என்ன புதுசா நம்ம பார்க்க போறோம்னா, நல்லா ஃபேக்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எதெல்லாம் வந்து ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்குது, இதுல எதெல்லாம் வந்து இயற்கையின்படி சாத்தியம் அப்படின்றது நம்ம பார்க்குறப்போ, முதல்ல இந்த கடல், இவங்க இப்ப மீன் பிடிக்கிற இந்த கடல் இருக்குது பாருங்களேன், இது இந்த கடலினோட பேர் கெனசரத்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய சைஸ் ஏரி. நம்ம பேத்தமங்கலா ஏரியை விட ஒரு 10 மடங்கு பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்து எப்படி இருக்கும்ன்றது பேதுருக்கு நல்லா தெரியும். பேதுரு காலங்காலமா அந்த இடத்துல மீன் பிடிக்கிற ஒரு இடம். இயேசுநாதர் அவர் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து வளர்ந்தது வந்து ஒரு தெச்சனோட வீட்டுல, ஒரு கார்பெண்டரோட வீட்டுல தான் இயேசுநாதர் வளர்ந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த விஷயம்? யோசேப்பு, இயேசுநாதருடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு ஒரு கார்பெண்டர். மரியாளனுடைய கணவராகிய யோசேப்பு ஒரு கார்பெண்டர். இந்த தெச்சு வேலைகள், தெச்சன்னா துணி தைக்கிறவங்க இல்லை, அது தையல் வேலை. தெச்சன் வேலைன்றது வந்து இந்த வுட் ஒர்க் பண்றவங்க, கார்பெண்டர் ஒர்க் பண்றவங்க. இப்போ இந்த இயேசுநாதர் வளர்றப்ப பார்த்தோம்னா ஒரு கார்பெண்டர் வீட்டுல வளர்றாரு. மீன் பிடிக்கிறத பத்தி ஒரு சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஏசப்பா வளர்ந்த நாசரேத் ஊர்ல கடலோ ஏரியோ கிடையாது. இயேசுநாதர் இதுவரையில ஃபிஷிங்க்கு போனதே கிடையாது. ஏசப்பா மீன் பிடிக்கிறதுக்கு போனதே கிடையாது. மீன் பிடிக்கிறத பத்தி இவருக்கு ஐடியாவே இல்லை. மீன் பிடிக்கிறதுனா என்னான்னு அதுலயே தொழிலா எடுத்துன்னு அதுலயே வந்து குடும்ப தொழிலா வச்சுருந்தவர் பேதுரு. பேதுருனுடைய சகோதரனாகிய அந்திரேயா. செபதி யாருன்னா பேதுருக்கு மாமா. முழு குடும்பமே இவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடிக்கிறவங்களை பார்த்தோம்னா எல்லாருமே கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிறவங்க. பாருங்க, இப்ப இவங்க குடும்பமா மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. எப்பவுமே மீன் பிடிக்க ராத்திரியில போவாங்க. ஏன்னா ராத்திரியில குளிரா இருக்கிறதுனால மீனெல்லாம் வந்து மேல வரும். பகல்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால அந்த உஷ்ணத்துக்கு மீனெல்லாம் ஆழத்துக்கு போயிடும்.
ஸோ பகல்ல வந்து நம்ம மீன் பிடிக்க போனா மீன் மாட்டாது, ராத்திரியில மீனெல்லாம் மேல வருமேன்றதுனால பேதுருவும் அவரோட கூட்டாளிகளும் என்ன பண்ண போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி முழுசும் போனாங்க, எதுவுமே கிடைக்கல. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஜனங்க எல்லாம் ஆண்டவர் பேசுறத கேட்கணுன்றதுக்காக முதல் 2 வசனத்துல பார்த்தோம்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல பாக்குறப்போ, ஓகே 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்ல முதல் வசனத்தையே வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஆண்டவரோட வசனத்தை கேட்கறதுக்காக ஜனங்க என்ன பண்ணாங்க, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஏசப்பா கிட்ட வந்து அவர் பேசுறத கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்து நின்று கேட்டுக்கிறாங்க. இதுவரையிலும் ஒரு அற்புதம் எதுவுமே செய்யல, அற்புதம் செய்ய ஆரம்பிக்கல, எல்லாருக்கிட்டையும் அவர் தான் மேசியான்றத சொல்ல. இருந்தாலும் அவர் பைபிள் டீச் பண்றத, அவர் பிரசங்கம் பண்றத கேட்கறதுக்கு திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த திரளான ஜனங்கள் அங்க ஆங்கிலத்துல வந்து they pressed upon him. அவர் அப்படியே மூழ்கடிக்கிற அளவுக்கு ஜனங்க கிட்ட கிட்ட வந்துட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, பேதுருவனோட படகு வந்து அந்த கடலோரத்துல இருக்குது, அந்த கடலோரத்துல இருக்கிற அந்த படகு மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்றாரு. இயேசுநாதர் படகு மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்றப்ப பக்கத்துல தான் பேதுருவும் இருக்கிறார். பேதுருவும் இதை கவனிச்சுக்கிறார். ஏசப்பா பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரல கவனிச்சுக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையும் பார்த்து வாப்பா மீன் பிடிக்க போலான்னு சொன்னார். எல்லாருமே அங்க இருந்தாங்க. பேதுருவை மாத்திரம் பர்டிகுலரா பார்த்து பேதுருவை கூப்பிட்டு பேதுருவா மீன் பிடிக்க போலாங்கிறார். அதுக்கு 5ஆவது வசனம் நம்ம வாசிச்சோம். அதுல உண்மையாக ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகிலும் கன்னடால ஆதரே, அவங்க வாசிச்ச அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஈவன் தென் என்னன்னு படிச்சீங்க, நெவர்தலெஸ் இருக்குது. அது பட் இஃப் யூ சே சோ, நீங்க சொல்லிட்டா போதும். இப்போ பேதுருக்கு வந்து ஏற்கனவே அதை பத்தியதான அறிவு இருக்குது, அதை பத்தியதான சிந்தை இருக்குது. ராத்திரியில மீன் பிடிச்சா மீன் மாட்டோம், பகல்ல மீன் பிடிச்சா மீன் மாட்டாது. இயற்கையின்படி ராத்திரியில மீன் பிடிச்சா மாத்திரம் மீன் மாட்டோன்ற அந்த ஞானம் வந்து ஏற்கனவே பேதுருக்கு இருக்குது. இப்போ இயற்கையின்படி நடக்கிற இது கரெக்டா, இல்ல ஏசப்பா செய்ய போற அற்புதம் கரெக்டா? இதுவரையிலும் அந்த மாதிரி அற்புதம் நடந்ததே இல்லை. அப்படி ஒரு நடக்கும்னு கூட பேதுருக்கு தெரியாது. இதுவரையிலும் அந்த மாதிரி நடந்ததா தானே? இப்போ இந்த பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்துட்டோம்னா கை கால் அடிபடும்ன்றது இயற்கையின்படி சாத்தியம். ஒருவேளை நம்ம எல்லாம் பில்டிங் மேல ஏறி நின்று ஆண்டவர் வந்து சொல்றாரு நீ குதி ஒன்னும் ஆகாது அப்படின்னா எத்தனை பேர் குச்சிருவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏறுறதுக்கே பலன் இல்லை நம்மளுக்கு எல்லாம். சரி, எத்தனை பேர் குச்சிருவோம் நம்ம? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப பேதுரு பண்ண போறோம். ஏன்னா ஒருவேளை பேதுரு உள்ள போனதுக்கு அப்புறம் மீன் பிடிக்காம மறுபடியும் வந்தா கூட இருக்கிற கூட்டாளிங்க எல்லாம் கேலி பண்ண போறாங்க. இவர் பேச்சு கேட்டு மறுபடியும் பெட்ரோல் போட்டுன்னு உள்ள போனேன், பெட்ரோல் தான் நஷ்டம், எங்க மீனுன்னு கேட்டு கேலி பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் மீன் இல்ல, மறுபடியும் மீன் இல்லாத வந்தா எவ்வளவு அவமானப்பட்டிருக்காரு இவர். ஆனா பாருங்க, அந்த இடத்துல பேதுருக்கு இதுல மீன் பிடிக்கிற தொழிலாவே இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அதை பத்தி சொல்றான். ஆண்டவரே, ராத்திரி முழுசும் நாங்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒண்ணு கூட எங்களுக்கு மாட்டல, ஒரு சின்ன மீன் கூட மாட்டல, தப்பி தவறி கூட வலையில ஒண்ணு மாட்டிக்கல, ராத்திரி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டோம். ஆனாலும் ஆகிலும், இந்த வார்த்தை தான் நீங்க வந்து நோட் பண்ணோம், nevertheless but if you say so, நீங்க சொன்னா ஆகிலும் ஆதரே நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் உங்க கூட வரேன். இங்கதான் அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பேதுரு ஆண்டவர் பேச்சு கேட்டாரு, நம்மளுக்கு நடந்த விஷயம் தெரியும். ஆண்டவர் 2 பேரும் உள்ள போனாங்க. ஆண்டவர் மீன்களுக்கு கட்டளை இட்டார். இயற்கை கண்ட்ரோல் அவர் கையில இருக்குது இல்ல. ஆண்டவர் மீன்கள் கிட்ட சொன்னாரு நீங்க வந்து வழியில விழுங்க. அது அங்க நேரடியா குறிக்கப்படல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பண்ண அற்புதம் பாருங்க. இவங்க எடுத்துட்டு போன அந்த வலை இருக்குது பாருங்க, அந்த வலை முழுக்க மீன் நிரம்பி இவங்க எத்தனை அந்த போட்டு பத்தாம போய் இன்னொரு போட்டை கூப்பிட்டு அதுவும் பத்தாம போற அளவுக்கு அற்புதம் செஞ்சாரு. அந்த 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறப்போ இதுதான் வந்து நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேதுருக்கு ஒரு அற்புதம் யோசிச்சு பாருங்க. அந்த கடல்ல இருந்து நீச்சல் அடிச்சிருக்குவாரு, எங்கெல்லாம் வந்து மீன் இருக்கும், எந்த இடத்துல எந்த ரகம் மீன், எந்த வகை மீன் கிடைக்கும்ன்றது பேதுருக்கு தெரியும். ஆனா படகுல ஏசப்பா வர்றப்பதான் மீனை தேடி பேதுரு போல பேதுருவை தேடி மீன் வந்துச்சு. யூஸ்வலா மீனவர்கள் மீனை தேடி போய் எங்க அதிகமா மீன் இருக்குதோ அதை வச்சு பிடிப்பாங்க. ஆனா இந்த ஒரு அற்புதத்துல மாத்திரம் தான் பேதுருவை தேடி மீன் வந்துருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னது ஆகிலும் உமது வார்த்தையின்படி.
அந்த நெவர்தலெஸ் பை எ வேர்ட்னு சொன்னாரு பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் பண்றேன்னு சொன்னாரு பாருங்க, அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு அவரோட அற்புதம். சரி, இப்ப பாருங்க, போகும்போது வலைய எடுத்துட்டு போன அந்த அந்திரேயா பேதுரு 2 பேரும் ஒரு படகுல, செபதியின் குமாரர்கள் இன்னொரு படகுல, 2 படகுல போனாங்கல்ல, பேர்கள் அங்க நம்ம வாசிக்கிறோம். போறப்போ 2 பேரா இந்த படகுல போனாங்க. ஆனா பேதுரு போறப்போ பேதுரும் இயேசுவும் போனாங்க. துடுப்பு யாரு போட்டிருக்குவாங்க? அப்பெல்லாம் மோட்டர் போட்டு கிடையாது, துடுப்பு தானே போடணும். பேதுருவும் அந்திரேயாவும் போறப்ப 2 பேரும் சேர்ந்து துடுப்பு போட்டிருக்காங்க. ஏசப்பா கிட்ட துடுப்பு போட குத்துருக்காரு. ஐயோ, நீங்க டீச்சர் ரபி போதகர், நீங்க உக்காந்து வாங்கன்ட்டு பேதுருக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாலும் தெரியுமா, ரொம்ப ஆழத்துக்கு போக வைக்கலையாம். கிட்டே இவனுக்கு கை ரொம்ப வலிக்கொண்டு கிட்டே ரொம்ப கிட்டவே இங்க இருந்து ஒரு 100-150 அடிக்குள்ளெல்லாம் மீன் மாட்ட செஞ்சிருக்கிறாரு. சரி, போகும்போது ஒன்னும் இல்லாத போனாங்க, வெறும் வலையை எடுத்துட்டு போனாங்க. ரிட்டர்ன் வரப்போ ஒன்றும் அகப்படவில்லைன்ட்டு வந்தாங்க. ஆனா 2வது முறை ஏசப்பா கூட போறப்போ ஒருத்தனா கஷ்டப்பட்டு திருப்பி போட்டுன்னு போறான். ரிட்டர்ன் வரப்போ அவனை மூழ்கிற அளவுக்கு மீன், கப்பல்ல படகுல மீன் ஆண்டவர் கொடுத்தாரு. பேதுரு இடுப்பு அளவுக்கு மீன் இருந்துச்சான். அந்த படகு எவ்வளவு ஹைட் இருக்குது, படகுல இருந்து மீன் வழிஞ்சு மறுபடியும் கப்பல்ல கடல்ல விழுற அளவுக்கு மீன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த படகு தாங்க முடியாம இன்னொரு படகை வர வச்சு அது 2 படகு முழுக்கவும் மீனை வாரி போட்டுன்னு வர்றதுக்கு, அள்ளி போட்டுன்னு வர்றதுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இயற்கை மேல அதிகாரம் உடைய அந்த ஆண்டவர் அந்த மீன்களுக்கு கட்டளை கொடுத்ததுனால இது வந்துச்சு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு விஷயம் தோணுது, கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த குத்துது. என்னன்னு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தூரம் போயிடுங்க. நிறைய நேரத்துல இந்த கன்விக்ஷன் ஆண்டவரே இதை நம்மளுக்கு தராரு. நம்ம பெரிய அற்புதத்தை நம்ம சந்திக்கிறப்போ, நான் இவ்வளவோ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு போய் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாரே அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வருது பாருங்களேன். அந்த மாதிரியான ஒரு குற்ற மனசாட்சி இந்த பேதுருக்குள்ள வந்துச்சு. நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்க. நீங்க பரிசுத்தர், உங்க செய்தியை கேட்டேன், நீங்க பண்ண அற்புதத்தை பார்த்தேன், யாருமே பண்ணாத ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சீங்க. நான் பாவியான மனுஷன், என்ன விட்டு நீங்க தூரம் போயிடுங்க. எனக்கு உங்க பரிசுத்தத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு கன்விக்ஷன் வந்த உடனே ஆண்டவர் அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, போயிடாத மகன், இதுக்கு முன்னாடி நீ மீன் பிடிச்சிருந்தல, இதுக்கப்புறம் மனிதர்களை பிடிக்கிறோன்னு ஆக்குவேன். பியூட்டி என்னன்னா, மீனை பிடிச்சா அதை கொன்னு சாப்பிடுவாங்க, மனுஷனை பிடிச்சிட்டா மறைச்சிட்டுக்கிறோன்னு உயிரோட எழுப்புவாங்க. மறுபடியும் சொல்றேன், மீன் பிடிச்சா அந்த மீனை கொன்னு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா மனிதனை பிடிச்சா ஏற்கனவே மரித்து போன நிலைமையில இருக்கிற மனுஷனை மறுபடியுமா உயிர்ப்பிக்கிற அந்த பிரகாசமான ஒளியாகி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் அவங்களை உயிர்ப்பிப்பார். சோ இந்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ பார்ப்ப 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேதுரு கிட்ட நான் வாப்பா மீன் பிடிக்க போலான்னு சொன்ன அந்த ஆண்டவர் இந்த இடத்துல முழு குரூப்பே இருக்கிறாங்க. சீமோன் கூட பிறந்த சகோதரனாகி அந்திரேயா, செபதியினுடைய குமாரர்கள் யோவான், யாக்கோபு. இப்போ இயேசுநாதரனுடைய சரித்திரத்தை, இயேசுநாதரனுடைய லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, அவருக்கு 72 சீஷர்கள் முதல்ல இருந்தாங்க. 72 பேரை ஜோடியா என்ன பண்ணாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் அற்புதங்களை சேர்த்துக்கும் அனுப்புனாரு. அந்த 72 பேர்ல ஃபில்டர் பண்ணி 12 பேரை அவர் கூடவே வச்சுக்கிட்டாரு. 12 சீஷர்கள் தெரியும் இல்ல நம்மளுக்கு, 12 சீஷர்கள்ல 72 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி 12 பேரை கூடவே வச்சுக்கிட்டாரு. இந்த 12 பேர்ல 3 பேர் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. யார் யாரு தெரியுங்களா? பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேர் ஏசப்பாக்கு 12 பேர்ல க்ளோஸ். இந்த 3 பேர்ல யோவான் க்ளோஸ். இப்ப பாருங்க, இந்த க்ளோஸா இருக்கிற இந்த 3 பேருமே இந்த அற்புதத்துல இருக்கிறாங்க. யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க 3 பேரும் இந்த அற்புதத்துல. மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாமா? ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படி அழைக்கணும் டைரக்டா அப்படின்னு? பயப்படாது, இதுக்கப்புறம் நீ மனுஷனை பிடிக்கணும் இருக்குவாயின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ஆசை இருக்கிறவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணோன்றது 11ஆம் வசனத்துல இருக்குது. 11ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
அவர் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு, விட்டு இல்ல விட்டு, வாசிங்க. அவருக்கு பின் இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 2 படகும் மூழ்கி போற அளவுக்கு மீன் நிறைஞ்சதா இருக்குது. ஒரு படகுனோட விலைய குறைஞ்சது ஆரம்ப விலையே வந்து 2.5 லட்சம் ரூபாய். ஒரு படகுனோட மீன் பிடிக்கிற படகுனோட ஆரம்ப விலை 2.5 லட்சம் ரூபாய். இவங்க காலத்துல அதே மதிப்போட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 படகுகள் இருக்குது. இந்த 2 படகுகளுக்குள்ளும் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது, மூழ்கி போற அளவுக்கு. இதை வித்திருந்தாங்கன்னா 1 வருஷத்துக்கான வருமானம் அந்த ஒரு நாள்ல அவங்களுக்கு வந்திருக்கும். 1 வருஷம்லாம் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாங்களோ அவ்வளவு மீனையும் ஆண்டவர் ஒரு நாள்ல, இன்னும் சொல்லணும்னா 1 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். 1 வருஷத்துக்கான வருமானம் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட படகுல இருக்குது. ஆனா அந்த 4 பேரும் பாருங்க என்ன பண்ணாங்கன்ட்டு, படகு ஃபர்ஸ்ட் கரை ஏத்துன்னு வந்துட்டாங்க. படகுல இருக்கிறது எத்தனை போய் வித்துட்டுன்னு இல்ல, தமிழ்ல வந்து வித்து, இங்கிலீஷ்ல they forsook all, எல்லாத்தையும் அங்கேயே விசிறி அடிச்சிட்டு. இப்ப அவங்க இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு, இந்த மீனெல்லாம் எத்தனை போய் வித்து இன்னும் பெரும் பணக்காரர்களா ஆகுறது. 2வது, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையா பிச்சைக்கார நிலைமையில இவர் பின்னாடி போறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நீ என் கூட வாப்பா மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் ஆண்டவர் சொன்னது பேதுருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேதுரு மாத்திரம் இல்லாம பேதுருவோட கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே அங்கேயே போட்டு அப்படியே இவங்க கூட போயிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் பாருங்களேன், அதுல அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஓகே, இப்போ மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு அழைக்கும் போது எல்லாருக்குள்ள நான் கை தூக்கு சொல்லும் போது எல்லாரும் கை தூக்குனீங்களே, எத்தனை பேரு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஓகே, இது மனசாட்சியின்படி நீங்க கை தூக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே அதுல இருக்கிற ஆசீர்வாதம் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது தெரியுங்களா? 5ஆம் வசனம் தான். அங்க ஸ்டார்ட் ஆச்சு எல்லாம். 5ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நான் லாஜிக்கலா நான் வந்து ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆகிலும் நெவர்தலெஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால நான் அதை செஞ்சதுனால எனக்கு நீங்க இதை செஞ்சீங்க. அப்போ இன்னைக்கு இந்த செய்தியில என்னதான் நீங்க கத்துக்கிறீங்க, என்னதான் நான் சொல்ல வரேன், ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையில இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் சரி, ஆகிலும் அவர் சொல்றதை செய்யுங்க. என்ன நிலையில நீங்க இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்குமான உங்க 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகிலும் நீங்க சொல்றதை நான் செய்யறேன் ஆண்டவரே, இதை நான் செஞ்சேன்னா எனக்கு வெற்றி வருமா தெரியாது, ஆனா நீங்க சொன்னா நான் செய்யறேன். அப்ப எப்போ நீங்க சொன்னா அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றோமோ, மத்தவங்களால கண்ணுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தர வல்லவரா இருக்கிறார். என் ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவன், என் ரட்சகர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். பேதுருக்கா செஞ்ச அந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்னைக்கும் எனக்கு செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? பேத்மங்களா ஏறி ஒரு போட் வாங்கின்னு போயிடலாமா? இல்ல, இன்னைக்கு நான் செய்யற என்னோட வேலையில ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் இதை நான் உங்க கூட இருக்கிறேன், ஆகிலும் நான் இதை நீங்க சொல்றதுக்காக செய்யறேன் ஆண்டவர். ஆண்டவர் பேச்சு கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருந்துட்டா போதும். எங்க இடத்துல எந்த வேலையை நம்ம செஞ்சுன்னு இருந்தாலும் அதுல அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆகிலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ 10ஆம் வசனத்துல வந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வேளையில் நாங்க கேட்ட வார்த்தை